Assalamualaikum and welcome to Amy's Home. Amy's Homeல இன்னைக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெளியில நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியான பூரி அண்ட் பொட்டேட்டோ மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூரிக்கு மாவு பிசைறதுக்கு நல்ல அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதுல 2 கப்பு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை, அது கூடவே கொஞ்சமா உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் மாவோட ஒன்று சேர மாதிரி முதல்ல கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவோட எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. 2 கப் அளவு கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவு தண்ணி நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். சில கோதுமை மாவு தண்ணி கொஞ்சமா தான் இழுக்கும், சில கோதுமை மாவு நல்லா தண்ணி இழுக்கும். ஸோ இது பதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. பூரிக்கு மாவு நல்லா டைட்டான டோவா தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சிட்டிங்கன்னா பூரி நல்லா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கோதுமை மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, அதை கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பாத்திரத்துல எதுலையுமே ஒட்டாம அழகா நீங்க பிசைய மாவு இந்த மாதிரி ரவுண்டா திரண்டு வந்துடும். மாவு ரெடி பண்ணிட்டு நீங்க வெட் கிளாத் போட்டு மூடி ஒரு ஓரமா எடுத்து வச்சிருங்க. இப்ப பொட்டேட்டோ மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கர்ல 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை எப்படி ப்ரெஷர் குக் பண்ணியும் வேக வச்சுக்கலாம், இல்லை ஓப்பன் பாட்ல கூட நீங்க வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பாட்ல குக் பண்ணாலும் இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப மையா நசிச்சிடாம ஒன்றும் பாதியமா பொட்டேட்டோ கொஞ்சம் தெரிகிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது மசாலாக்கு தாளிக்க போறோம். ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்து சூடு வந்ததுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. தாளிப்பு சாமான்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லேசா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா ஒரு பாதி தக்காளி மட்டும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோ மசாலாக்கு தக்காளி கம்மியா சேர்த்தாவே போதும். இப்ப அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அது கூடவே குட்டி குட்டியா கட் பண்ண கேரட்டை நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேரட்டுக்கு பதிலாக பச்சை பட்டாணி இல்லைன்னா பீன்ஸ் இந்த மாதிரி கூட நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்தது மசாலாவும் சேர்த்து வதக்கிக்க போறோம். மசாலாக்கு மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் இது 3 மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசம் போற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த தண்ணி வத்தி மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்து மசாலாவோட நல்லா ஒண்ணுபட கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒண்ணுபட கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்ல வச்சிருங்க. அடுத்தது ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். பேஸ்ட் செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த கொண்டைக்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச பவுடர்ல 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம ஸ்மூத் பேஸ்டா ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டை வெந்துக்கிட்டு இருக்க உருளைக்கிழங்கு மசாலாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம்.
10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ மசாலா ரெடி. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக டெம்டிங்காக இருக்குல்ல. செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. இதை ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா நிறைய ரெசிபி இருக்கு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அடுத்தது பூரி செஞ்சிடலாம். பூரிக்கு மாவு எந்த இடத்துல வச்சு தேய்க்க போகிறோமோ அந்த இடத்துல கோதுமை மாவை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை 2ஆக பிரித்து 2 உருண்டையாக எடுத்து வச்சுக்க போகிறேன். பூரி பொதுவாகவே எல்லாம் சின்ன சின்ன பாலாக போட்டு ஒரு பூரியாக ரோல் பண்ணி எடுப்பாங்க. நான் அந்த மாதிரி இன்னைக்கு செய்ய போகிறதில்ல. 2ஆக பிரித்து வச்சிருக்க ஒரு பாலை மட்டும் எடுத்து நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த உருண்டையை நீங்கள் பெருசாக தேய்ச்சி எடுக்கும் போது ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் எந்த இடத்துல தேய்க்க போகிறீங்களோ நல்லா கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தின்னா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, மாவை நல்லா தின்னா ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப தேய்ச்சி வச்சிருக்க இந்த மாவை குட்டி குட்டி ரவுண்டா கட் பண்ணி எடுக்க போறோம். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ரவுண்டா ஷார்ப்பான எட்ஜஸோட எந்த பாத்திரம் இருந்தாலும் அதை வச்சு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்ஸுக்கு ஸ்கூல் லஞ்ச் பேக் பண்ணும்போது அவங்க டிஃபன் பாக்ஸ் சைஸே கட் பண்ணி நீங்கள் பூரி செஞ்சிங்கன்னா மடக்காமல் அப்படியே ஒரு பூரியாக எடுத்து வச்சிடலாம். அவங்களும் நல்லாவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, ரவுண்ட் ஷேப்பில் ஈவனாக அழகாக கட் பண்ணியாச்சு. நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஹார்ட் ஷேப், ஸ்கொயர் ஷேப், உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணுமோ கட் பண்ணி நீங்கள் பூரி செய்யலாம். பாருங்க, இந்த அளவு திக்னஸில் நீங்கள் வளர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பூரி பொரிக்கிறதுக்கு எப்போதும் தட்டையான பாத்திரம் எடுக்கக்கூடாது. ரவுண்டாக குழியான பாத்திரத்தில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் தான் பூரி மாவை உள்ளே சேர்க்கணும். பூரி மாவை உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. தன்னாலவே அது புஃப்னு எலும்பி வரும். அதுக்கப்புறமா மேலே நீங்கள் லைட்டாக எண்ணெயை மட்டும் தெளிச்சு விட்டிங்கன்னா நல்லா புசுன்னு உப்பி வந்துடும். பூரி நல்லா உப்பி ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு சைடும் பொரிய விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சா பூரி ரெடி. இன்னைக்கு அமீஸ் ஹோமில் கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஃப்ளஃபி பூரியும் க்ரீமி பொட்டேட்டோ மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக, மெஸ்ஸியாக இல்லாமல் ஈஸியாக ப்ராசஸில் எப்படி க்யூட்டான பூரி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அமீஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.